வாசின அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு எஸ் எஸ் ஆமென் காண்பித்தார். நல்ல கவனிங்க. இப்ப அவனுக்குள்ள ஏற்கனவே எந்த மாம்சம் இருக்கு? அவன் ரத்தம் இருக்கு. அல்லேலூயா. அவன் உலக பிரகாரமான மாம்சத்துல இருந்தாலும் அவனுக்கு எது இருக்குது? அவன் புசித்த மாம்சம் இருக்குது, அவன் கொடுத்த மாம்சம் இருக்குது, அவர் கொடுத்த ரத்தம் இருக்குது. இவன் தலைக்கு மேலதான் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மேல நாவுகளை போல இறங்கினாரே தவிர பத்திமை கூட மேல இறங்கல, லாசுரு மேல எழும்பல, பெருமண்டல சிறி மேல இறங்கல. நல்லா பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. இவனை கொண்டுதான் தம்முடைய சரீரமாகிய சபையை அவர் ஸ்தாபித்தார். கரெக்டா? இப்போ கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் சபையின் காலம் வரைக்கும் அந்த சரீரமானது பூமியில இருந்துச்சு. ஆமே. அப்போ நீங்க அவருடைய சரீரத்தை கொடுக்கலாம், புசிக்கலாம், ரத்தத்தை கொடுக்கலாம், புசிக்கலாம். இப்போ அது வரைக்கும் தான் எது வேலை செய்யும்? எது வேலை செய்யும்? அந்த அந்த மாம்சமும் அந்த ரத்தமும் அந்த கம்யூனின் சரிச்சு வேலை செய்யும். எதை எடுத்துட்டாரு? எதை எடுத்துட்டாரு? தன்னுடைய சரீரத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆம் ரைட்? பெற்றுக்கிட்டாரா? இப்போ நாம சபையுடைய முறைமையை கை கொள்ளலாம், சபையுடைய கோட்பாட்டை கை கொள்ளலாம். ஆனா சபைக்கு கொடுத்த சரீரத்தை தேவன் திரும்ப எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு வேண்டியது என்ன? இப்பவே நல்ல பூமியில இருந்து ஒன்னை எடுத்துக்கிட்டாருன்னா நம்ம விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள கூடாத ஒன்ன பரலோகம் ஏற்கனவே அனுப்பிடும். அது வந்து ரெக்கார்டிங் ப்ரூஃப். ஆமே. மேசியா வருகிறார் அப்படின்னு பேசுற இடத்துல வார்த்தை மாம்சம் மேசியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட ஏசாயா புத்தகத்தை வாசிக்க கொடுத்துட்டு கேட்டுட்டு விட்டுட்டான். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாது. அப்படியானால் இந்த கடைசி காலத்துல அப்போஸ்தலன் பரிசுத்த பவுலை கொண்டு கொரிந்து எழுதின தேவ ரகசியத்தை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அந்த ரகசியமானது பிரகாரத்திலே வார்த்தையின் மாம்சத்தை நிமித்தம் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் பரதேசிலும் இனி எழுப்ப போகிற பரிசுத்தவான்கள் எக்காலத்திற்கும் உயிரோடு இருக்கிற நாம் அவருடைய நித்தியத்திற்கும் ஆயத்தம் ஆவதற்காக தேவன் இந்த பூமியிலே இன்னொரு மாம்ச திரைக்குள்ளாக ஒரு மெய்யான கூடாரத்தை போட்டு ஒரு ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெருசு. நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவரையும் மனவாட்டி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மனவாட்டியுடைய ரகசியமானது வெளிப்பாட்டுக்கு உள்ளே ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப வெளிப்பாட்டுக்கு உள்ளதான் தேவன் தம்முடைய ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆவியை பெற்ற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டு திரைக்கு வெளியே அடையாளங்களானாலும் அற்புதங்களானாலும் ஊழியங்களானாலும் மரணமானாலும் அடக்கமானாலும் உயிர்த்தெழுதலானாலும் நித்திய நியாயத்தீர்ப்பானாலும் கனிகளானாலும் வரங்களானாலும் அத்தனையும் இயேசு கிறிஸ்துடைய திரைக்கு வெளிப்பாட்டை நிறுத்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. திரைக்கு உள்ளே ஆவிக்கு உள்ளே தேவன் இதுவரைக்கும் தன் மாம்சத்துல நிறைவேற்ற அதாவது மறைத்து வைத்திருந்த 2ஆம் மனுஷகுமாரன் சாயலை யோவான் வெளிப்பாட்டுகளை காண்கிறான். ஆமென். புரியுதா? எங்க காண்றான்? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. வெளிப்படுத்தல் 1:10 குயிக். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆவிக்குள்ளானே எக்கால சத்தம் ஒன்று பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் முந்தினவரும் இருக்கிறேன் எழுதி
கரெக்ட். ஆசியா நாட்டில் உள்ள சபைக்கு தான், ஐரோப்பா கண்டத்துக்கு இல்ல. வாசி. நல்ல கவனிங்க. திரும்பின போது நல்ல கவனிங்க, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே இப்போ நிலையங்கு தெரித்தவராய், மாறுபெரிய பொற்கச்சை கட்டினவராய், வெண்பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் லாசரு கல்லறையிலே கண்ணீர் விட்ட கண்கள் இன்னைக்கு அக்னியாக இருக்கிற கண்கள், கண்ணீர் விட்ட கண்கள் முடிந்து விட்டது நண்பா. வெளிப்பாட்டுக்குள்ள உள்ள நிற்கக்கூடிய 2ஆம் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிப்பதற்கு அவர் வரல, ரகசியத்துக்காக வந்தார். ஹல்லேலூயா. நல்ல பைபிளை படிக்கணும். இப்போ வெளிப்படுத்துற 1:10 தம்பி வாசித்திருக்கிறாரு. அந்த கல்வாரி சிலுவையில தோமா கையை போட்டு பார்த்தானே, அந்த காயத்தை எங்க, அந்த மாம்சத்தை எங்க, பூட்டு வீட்டுக்குள்ள போன மாம்சமா? வெளிப்படுத்துற 1:10 நீ வாசிப்பது பூட்டின் வீட்டுக்குள் அப்போஸ்தலர் தொட்ட மாம்சமா? இல்லாவிட்டால் தேவன் ரகசியமாய் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரா? அப்படி என்று சொன்னால் therefore தேவன் ரகசியம் நிறைவேறுகிற இடம் என்கிற இடத்துல இதுவரைக்கும் காணக்கூடாததை காணும்படியாய், கேட்கக்கூடாததை கேட்கும்படியாய், மறைவானதை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் ஆவிக்குள் உன்னை கொண்டு போய் தன்னுடைய ரகசிய இடத்தை பூமியில காட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர் உன்னையும் என்னையும் எப்படி அப்போஸ்தலனுக்கு தன் மாம்சத்தை புசிக்க கொடுத்து தன் மாம்சத்தை தொடுவதற்கு அனுமதி கொடுத்தாரோ, அதே போல உலகத்தின் முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை முன்னிறுத்தால் ஒளியே இந்த ரகசியத்தை ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 1:4 கொஞ்சம் படிச்சிருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலகை தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு, அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, உலகத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மளை முன்குறித்தார். ஆமென். வாட் எ வண்டர்ஃபுல் காட். இப்ப நல்லா கவனிக்கணும் பிரதர். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே வார்த்தையின் மாம்சத்தை புசிக்கல. ஆமென். அவர்களை வார்த்தையின் மாம்சம் எழுப்பிச்சு. ஆமென். இப்ப வார்த்தையின் மாம்சத்தை புசித்தவன் மறுத்துட்டான், அவனை எழுப்புவது யாரு? பேசுற புரியுதா? பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் யாருமே என்ன செய்யல, வார்த்தையின் மாம்சத்தை புசிக்கல. ஆனா வார்த்தையின் மாம்சம் வந்து அவனை எழுப்பிட்டு போயிட்டாரு. இப்ப வார்த்தையின் மாம்சத்தை புசித்தவே மறுத்திருக்கிறான், அவரை யார் எழுப்புவது? சோ தி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நல்லா கவனிக்கணும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் 16:13 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 ஆசனம். ஜான் சாப்டர் 16:13. எஸ். வரும்பொழுது தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி, கவனிங்க வரப்போகிற காரியத்தை, சீக்கிரத்தை சம்பவிக்க வேண்டியதை, வெளிப்பாட்டுக்கு உள்ள ரகசியத்தை, கல்யாணத்தை, சிறுசி சோதனத்தை, ஹல்லேலூயா, அதை கேட்டாதான் வார்த்தை மாம்சத்தை புசித்து எழுத முடியும். அல்லேலூயா. தெளிவா பேசிடுறேன். வார்த்தையின் மாம்சத்தை புசிக்காத பரிசுத்தவான்களை வார்த்தையின் மாம்சம் எழுப்பிவிட்டது. வார்த்தையின் மாம்சத்தை புசித்தவனை சத்திய ஆவியானவர் தான் எழுப்ப முடியும் சார். ஹல்லேலூயா. வரக்கூடிய காரியத்தை எவர் பேசுகிறாரோ, இந்த ரகசியம் பரிசு. இப்பதான் தேவ ரகசியத்தினுடைய
பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்தவான்கள் அடியெடுக்க வைக்க காண்கிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தி உலகத்துக்கு இல்லையா, மரித்த பரிசுத்தவான்கள் தேவ ரகசியத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துல வருவதற்காக தேவன் சத்தியத்தை இந்த இந்தியாவில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. This message can bring the saints from the sepulchre to the secret place of the holy. தேவ ரகசியத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு பரிசுத்தவான்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்தி அவன் காதுக்கு போன. ஆமென். அவன் எதை நம்பி படுத்திருக்கிறானோ, எதை நம்பி அணைத்துக் கொண்டிருக்கிறானோ, எதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணி படுத்துக் கொண்டிருக்கிறானோ, எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஒரு காரியத்தை ஆவியானவர் அழுத்தமாய் பேச வேண்டும் என்று சொல்லி உள்ளத்துல ஏவி கொண்டிருக்கிறார். அது என்ன? இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் புசித்த வார்த்தையின் மாம்சம் நமக்குள் இருக்கிறதா? இல்லாவிட்டால் தேவன் அனுப்பின சத்தியத்தின் மெய்யான கூடாரத்தின் வழியாக நாம் ஆவிக்குரிய சாயலை பெற்று செல்வதற்காக இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாளைக்கு இரவு திட்டமும் தெளிவுமாய் வேத வசனத்தை நிரூபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்ஸ் அகைன் ஐ வில் டெல் யூ. ரொம்ப திரும்ப பேசுறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் யாருமே வார்த்தை மாம்சத்தை புசிக்கல. ஹல்லேலூயா. அவனை யார் எழுப்பினா? இப்போ வார்த்தை மாம்சத்தை புசித்து பட்டு கிடக்கிறான். அவனை யார் எழுப்பது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சத்தியாவியாரோட சத்தத்தை கேட்கிற உயிரோடு எப்படி போனோம்? அவன் போகணும் இல்ல, அவனுக்கு ரூட்டு வேணும் இல்ல, அவன் மறுரூபா வேணும் இல்ல, அதுக்கு ஒரு செய்தி வேணும் இல்ல சார். ஹல்லேலூயா. அவன் தாம் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி, இனி வரப்போகிற காரியம் என்ன? இனி வரப்போகிற காரியம் என்ன? இனி சம்பவிக்க வேண்டிய காரியம் என்ன? ஆட்டுக்குட்டியான கல்யாணம், சிறுசு சாதனம், தேவனை பத்தி வெளிப்படணும், அறிவுள்ள அறியாம சோதரிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இத சொன்னாலே எழுப்புவான். வார்த்தையின் மாம்சத்தை புசிக்காதவனை வார்த்தையின் மாம்சம் நேடு எழுப்பினது போல, வார்த்தையின் மாம்சத்தை புசித்தவனை சத்தியத்தின் மாம்சமாகிய மனவாட்டி வந்துதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெருசு சார். நான் வார்த்தையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் பேசுகிறேன். இப்போ தேவ ரகசியத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்தவான்கள் அமைதியா இருக்கிறாங்க. அவர்கள் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் தெளிவா சொல்லணும். அவன் சொல்லணும், ஆஹா, நான் காணாததை கண்டுகொண்டேன், நான் கேட்காததை கேட்கிறேன், நான் பேசாததை அவர் பேசுகிறார். This is an important thing. Hallelujah. For this only we are in the world. ஓஹோ, ha, what a wonderful God. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் இந்த பூமியிலே என்னை பொறுத்த மட்டும் நண்பர்களே, மரித்த பரிசுத்தவான்களுக்கும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவன் எழுப்புவதற்கான வார்த்தையை அனுப்பிவிட்டாது நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உயிரோடு இருக்கிற நாம சீக்கிரத்துல அவரோடு கூட பயணித்து தொடர்வதற்கான பணிகளை செய்ய வேண்டும். அவரோடு என்னுடைய வாழக்கூடிய குடியுரிமை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம குடியுரிமை பெற்று தானங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு பரலோகத்தில் குடியுரிமை உண்டு, எனக்கு பரலோகத்தில் பேங்க் உண்டு, எனக்கு பரலோகத்தில் ஆளுகை உண்டு. பேதுருவும் யோவானும் எங்கே பின்னும் பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட யோனியாங்கிருப்பாயோ சொல்ல கனவே நானங்கிருப்பேன் உடனே
மாளிகையை போல் கத்த சபையத்து மன்னர் மணவாளன் இயேசுவை மணந்து பின்னும் சொல்லறிதாதிலை ருசிக்க. ஹல்லேலூயா. யோனியாங்கிருப்பா யோனியாங்கிருப்பா யோ சொல் என் மனமே நானாங்கிருப்பேன் 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 என் இயேசுவுடன். ஹல்லேலூயா. சோ the great thing, மிக முக்கியமான காரியம் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கப்படுங்க. இப்போ தேவ ரகசியத்தினுடைய பிரகாரத்துக்கு வெளியே கூட சொல்லுவேன், வார்த்தையின் மாம்சத்தால் எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துல வார்த்தையின் மாம்சத்தை புசித்தவன் எழும்புவதற்காக அவன் காத்து கிடக்கிறான். யாரு யாரு? மத்தேயு 27:51 எழும்பினான் இல்லையா, அவன் 1 தெசலோனிக்கேயர் 4:16 காத்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:16 உள்ளவன் இந்த சத்தியத்துக்காக காத்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காத்திருப்பின் முடிவிலே 2 காரியங்கள் இந்த பூமியிலே நடைபெற வேண்டும். நம்பர் 1, கேட்டின் மகனாக பாவ மனுஷன் வெளிப்படணும். ஆமென். அக்கிரமத்தை ரகசியம் கிரியை செய்யணும். பொய்யை விசுவாச கொடிய வஞ்சகம் நடக்கணும். இதெல்லாம் பரிசுத்தாவியான சொல்லி ஒரு கூட்டம் ஏமாறணும். ஏனென்றால் அவள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய தேவன் அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. நமக்கோ தேவன் ஒரு மெய்யான கூடாரத்தை போட்டு இந்த ரகசியத்தை பேசுகிறபடினாலே, நல்ல கவனிங்க, அதாவது ஜென்ம சரி விதைக்கப்படும். எது எழுந்திருக்கும்? ஆவிக்குரிய சத்து. எதை பெற்றுக்கொள்ளணும்? புதிய மனுஷனை பெற்றுக்கொள்ளணும். புதிய மனுஷனை பெற்றுக்கொண்ட உடனே அவன் புதிய வானத்துல புதிய பூமிக்கு போகும் முன்னால, புதிய வானத்துக்கு புதிய பூமிக்கு மத்தியிலே பரலோகத்தின் வாசலிலே 3 கேள்விகள் அந்த மாதிரி கேட்கப்படும். தேவனுடைய சரீரமே, புதிய வானத்துக்கு போவதற்காக வந்திருக்கிறவனே, நீ பூமியிலே அனுப்பப்பட்ட புதிய காரியத்தை கேட்டு இருக்கிறாயா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்பந்தான் புதிய நாமம் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல தெளிவா பேசுவோம். நிறைய காத்தன்வன் பரிசுத்த செலுத்துறதா, மகாபரிசுத்த செலுத்துறதா, மிக ஆழமான காரியத்தை பேச வேண்டும். நாளைக்கும் நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்மத்தில் இறங்கி நம்முடைய மனம் திறந்து அவருடைய காரியத்தை எல்லாம் பேசுவாராக. அதற்கு ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே.